ஸ்ரீ மகா சரஸ்வதி அம்மன் திருக்கோவில் கூத்தனூர். இந்த கூத்தனூர் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மயிலாடுதுறையிலிருந்து பூந்தோட்டம் பஸ்ஸு திருவாரூர் செல்லக்கூடிய பஸ்ஸில் பூந்தோட்டம் இறங்கிடணும். பூந்தோட்டத்துலேருந்து ஜஸ்ட்டு ஒரு 1 கிலோமீட்டர் தான். லோக்கல் பஸ்ஸும் வருது. அது இல்லாமல் நம்ம ஷேர் ஆட்டோவும் இருக்குது, ப்ளஸ்ஸு இண்டிவிஜுவல் ஆட்டோவும் இருக்குது. ஸோ அருள்மிகு மகா சரஸ்வதி அம்மன் திருக்கோயில் கூத்தனூர். கூத்தனூர் செதலம்பதி. இந்த இடத்துல சிவன் கோயில் செதலம்பதி. அந்த செதலம்பதி சிவன் கோயிலில் அருகாமையில் தான் இந்த கூத்தனூர். ஆன் த வே டு சிதலம்பதி. அதாவது ராமர் தனது தந்தைக்கு தில தர்ப்பணம் செய்த இடம். பித்ரு தோஷம் நீங்க ராமபிரான் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து அங்கே வழிபட்டு பிறகு தில தர்ப்பணபுரியில் தனது தந்தை தசரதருக்கு செய்த இடம், தர்ப்பணம் செய்த இடம். அதுக்கு முன்னாடியே கூத்தனூர் இருக்குது. கூத்தனூரில் தான் சரஸ்வதி என்றுக்கே மகா சரஸ்வதி அம்மனுடைய திருக்கோயில். ஸோ இன்றைக்கி அம்மானுடைய பிறந்த நாள். ஸோ பாருங்கள், அன்னைக்கு அடியேன் டிகேஎஸ் வர இயலவில்லை. அதனால் இன்றைக்கி அவங்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு வருகின்ற கடாட்சத்தை தந்திருக்காங்க. ஸோ வாங்க கருவறையில் சென்று பார்ப்போம். இன்றைக்கி பாருங்கள், அம்மானுடைய பிறந்த நாள் கூட்டமே இல்லை. இதே மெட்ராஸாக இருந்தால் இந்நேரம் ஜெகஜோதியாக. இன்றைக்கி அம்மானுடைய பிறந்த நாள். இன்றைக்கி தெரியாதுங்களா? பார்த்தீங்களா? தெரிய வைக்கிறாங்க பாருங்கள். நம்மளாம் உண்மையாக புண்ணியம் செஞ்சவங்க. நம்ம அப்பா அம்மா புண்ணியம் செஞ்சுருக்காங்க அம்பாளுக்கு. அதனால், அதாவது ஆதிபராசக்திக்கு. ஆமாம், அதனால தான் இன்றைக்கி அம்மானுடைய பிறந்த நாள் அன்றைக்கி. அதுவும் பாருங்கள், திருக்கோயில் வாசலில் ராஜகோபுரத்தில் உங்களுக்கு அந்த விஷயம் தெரியப்படுத்துகிறாங்க பாருங்கள். ஸோ அம்மா கேட்டாங்க. நல்ல ஒரு ஸோ அவங்க இன்றைக்கி பிறந்த நாள்னு தெரியாமே ஒரு தம்பதியினர் இங்கே வந்திருக்காங்க. அடியேன்னு இந்த பதிவில் சொல்லும் போது அந்த அம்மா கேட்டு அப்படியான ஆச்சரியப்படுறாங்க. இன்றைக்கி சரஸ்வதி தாயாருக்கு இங்கே தான் திருவிளக்கு ஏற்றக்கூடிய இடம். ஸோ நம்ம விளக்கு ஏற்றிட்டு இன்றைக்கி ஒரு விளக்கு போட்டால் அவ்வளோ நல்லது. அது இல்லாமல் இன்றைக்கி வசந்த பஞ்சமி. ஸோ விளக்கு ஏற்றுனீங்கன்னா அவ்வளோ விசேஷம். வசந்த பஞ்சமி அன்னைக்கு ஒரு திருவிளக்கு. அதனால் இந்த இடத்துல தான் விளக்கு ஏற்றுற இடம். அடியேன் இந்த பதிவை போட்ட ஒருபாடு அடியேனும் ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு தான் உள்ளே போவேன். ஸோ இன்றைக்கி வசந்த பஞ்சமின்றதுனால, பஞ்சமில்லாத வாழ்க்கை வேணும்னா பஞ்சமி அன்னைக்கு நீங்கள் ஒரு நெய் விளக்கு, இரட்டை ஸோ நெய் விளக்கு ஏற்றுனீங்கன்னா அவ்வளோ விசேஷம். ஸோ மகா சரஸ்வதி அம்மன் திருக்கோயில் கூத்தனூர்.